செயல்பாட்டு முறை. யோகா நலமுறை. யோகா நலமுறை மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைத்து ஒரு நீடித்த அமைதியை பெறலாம். யோகா நலமுறை அறிமுகம். யோகா என்பது ஒரு வடமொழி சொல். இதன் பொருள் ஒன்று சேர்த்தல். உடல், உயிர், மனம் ஒன்று சேர்ந்து மனதை இறைநிலையோடு இணைப்பதே யோகம். ஆயக்கலைகள் 64னுள் தலையாயக்கலை யோகக்கலையாகும். இறைநிலை தெளிவில் இருந்து கொண்டு இறை நியதிகளை உணர்ந்து அவற்றிற்கு முரண்படாது அவற்றை மதித்து அவற்றிற்கு இசைவாக வாழ்தலே யோகம். யோகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆசன பயிற்சிகள் உதவுகின்றன. யோகா நலமுறை உடல், மனம், உணர்வு மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படும் ஒரு செயல்பாட்டு முறை. இந்நலமுறை உடல் மற்றும் மனவலிமைக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் உதவுகிறது. யோகா வசதியற்றோருக்கு ஒரு சொத்தாக, வசதி படைத்தோருக்கு அணிகலனாக, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக, முதியோர்களுக்கு ஆதரவாக திகழ்கிறது. யோக நலமுறையை உருவாக்கியவர். இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக யோக நலமுறை நடைமுறையில் இருக்கிறது. யோகாவின் தந்தை பதஞ்சலி மகரிஷி. யோக சூத்திரத்தை இவர் கிமு 400இல் எழுதினார். யோகாவின் தத்துவம், நடைமுறை மற்றும் ஆன்மீக அம்சங்களை இதன் மூலம் விளக்குகிறார். யோக சூத்திரங்கள் சமாதி, சாதனை, விபூதி, கைவல்யம் என்று 4 பாதங்களிலாக 196 சூத்திரங்கள் கொண்டது. மேலும் யோகாவின் 8 நிலைகளையும் விவரித்தவர். அவை யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாவிகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பன. யோக நலமுறையை தோற்றுவித்தவர் திருமலை கிருஷ்ணமாச்சாரியா. இவர் நவீன யோகாவின் தந்தையாவார். இவர் மைசூர் மன்னர் 4ஆம் கிருஷ்ணராஜா உடையார் ஆதரவோடு இந்தியா முழுவதும் பயணம் செய்து விரிவுரைகள் ஆற்றி உறங்கி கிடந்த யோக கலைக்கு புத்துயிர் கொடுத்துள்ளார். இதய துடிப்பை நிறுத்தும் சாதனை புரிந்துள்ளார். யோகா நலமுறையில் கிருஷ்ணமாச்சாரியாவின் பங்கு. கிருஷ்ணமாச்சாரியா தனிநபரின் உடல், மனநிலை மற்றும் வயதை பொறுத்து தனித்துவ யோக பயிற்சியை தோற்றுவித்தார். யோகா தெரப்பி மூலம் சர்க்கரை நோய், முதுகுவலி, மன அழுத்தம் போன்ற நோய்களை குறைக்கலாம் என கூறியுள்ளார். கிருஷ்ணமாச்சாரியாவின் மகன் TKV தேசி கஷார் அவருடைய முதன்மை சீடர். இவர் யோக ரகசியா என்ற நூலை எழுதியுள்ளார். சுவாமி சிவானந்தா, TKV தேசி கஷார், PKS ஐயங்கார் ஆகிய மூவரும் தமிழ்நாட்டில் யோகா தெரப்பியில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள். யோகா நலமுறையின் சிறப்பு அம்சங்கள். யோகா உடல், மனம், உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைக்க உதவுகிறது. தனிநபரின் உடல், மனநிலை மற்றும் தேவை அடிப்படையில் செயல்படுகிறது. நம் உடலில் உள்ள பிராணவாயுவை சமநிலையில் வைத்திருக்க செய்கிறது. பிராணாயாமம் உடல், மன சமநிலைக்கு உதவுகிறது. ஆசனங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி உடல் இறுக்கத்தை குறைத்து நெகிழ்வுத்தன்மையை உருவாக்குகிறது. நரம்புகள் மற்றும் மனதை அமைதிப்படுத்துகிறது. யோகா சிகிச்சை, தியானம், மூச்சு பயிற்சி, ஆசனம் வழியாக மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி நலவாழ்வு பெறுவதில் தனி கவனம் செலுத்துகிறது. யோகா நலமுறையில் உளநுட்ப திறன்கள் செயல்படும் விதம். தியானம் மனதை கட்டுப்படுத்தி அமைதி நிலைபெற உதவுகிறது. 7 சக்கரா தியானம் உடலின் 7 ஆற்றல் மையங்களை செயல்படுத்தி சக்தியை சமநிலைப்படுத்த உதவுகிறது. ஆசனங்கள் மூச்சுக்காற்று மண்டலம், இரத்த மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம் சீராக இயங்கவும் நாளமில்லா சுரப்பிகள் சீராக செயல்படவும் உதவுகின்றன. நரம்புகளை ஊக்கப்படுத்தி இளமையை நீடிக்க உதவுகின்றன. புஜங்காசனம், சூரிய நமஸ்காரம், மத்ஸ்யாசனம் மனசோர்வை குறைக்கிறது. கோணாசனம், ஹஸ்தபதங்குஸ்தாசனம், திரிகோணாசனம், தடாசனம், ஹஸ்தபாதாசனம் நரம்பு மண்டலத்தை உற்சாகப்படுத்துகிறது. முதுகெலும்பு, இதயம், மார்பு பலப்படுகிறது. கொழுப்பை குறைக்க உதவுகிறது. ஏகபாத ஆசனம், உத்கடாசனம் கீழ்முதுகு, ஞாபக சக்தியை மற்றும் இடுப்பு தொடைகள் வலிமை பெற உதவுகின்றன. மூச்சு பயிற்சி. காற்றை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதே பிராணாயாம பயிற்சி. இப்பயிற்சி முக வசீகரம், மனத்திறன், உடல் உணவை ஏற்றுக்கொள்ளும் சக்தி ஆகியவற்றை வழங்குகிறது. இவை இதயம், நுரையீரல், மூளை, முதுகுத்தண்டு போன்ற உறுப்புகளை இயக்கும் சக்தி கொண்டது. மனதை சமநிலையில் வைக்க நாடி சுத்தி பிராணாயாமா, இரத்த அழுத்தத்தை குறைக்க பஸ்திகா பிராணாயாமா, சர்க்கரை அளவை குறைக்க கபாலபதி பிராணாயாமா,
பித்தநீர் சுரப்பியை கட்டுப்படுத்த சீத்தலி பிராணாயமா, உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்த சித்ஹரி பிராணாயமா உதவுகின்றன. யோகா நலமுறையின் பயன்கள். யோகா நலமுறை அமிக்டலா, ஹிப்போ கேம்பஸ் போன்ற முன்மூளை பகுதிகளின் இயங்குத்திறனை மாற்றி மனசோர்வையும் கவலைகளையும் குறைக்கிறது. யோகா நேர்நோக்கு சிந்தனைகளை உருவாக்கவும் மன அழுத்த ஹார்மோன் கார்டிசால் அளவை குறைக்கவும் உதவுகிறது. மூட்டுகள் தசைகளை சிறப்பாக இயங்க செய்து மூட்டுவலி, முதுகுவலி, தலைவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கும். மூச்சு பயிற்சி நுரையீரலின் கொள்ளளவை அதிகரிக்க செய்கிறது. இதயத்தை சிறப்பாக செயல்பட வைக்கிறது. யோகா மன அழுத்தம், பதற்றம் ஆகியவற்றை குறைக்கிறது. கவனம், நினைவுத்திறன், முடிவெடுக்கும் திறன், நோய் எதிர்ப்பு திறன் போன்றவற்றை அதிகரிக்க செய்கிறது. யோக நலமுறை உடலுக்கு நெகிழ்வுத்தன்மையையும் அழகான வடிவத்தையும் கொடுக்கிறது. மன அமைதி, தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி பெற உதவுகிறது. ஆசனங்கள் நோயை தடுக்க, குணப்படுத்த உதவுகின்றன. மூச்சுக்காற்று மண்டலம், இரத்த மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம் சீராக இயங்க உதவுகின்றன. நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை சீரமைத்து இளமையை நீடிக்க வைக்க உதவுகின்றன. யோக நலமுறை உடல், உயிர், மனதிற்கு நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது. யோகா நலமுறையை விளக்கும் எடுத்துக்காட்டுகள். வேதாத்ரி மகரிஷி, திருமூலர், திருவள்ளுவர், ராமலிங்க பெருமான் இவர்களுடைய மரபுகளை பின்பற்றி ஆழ்ந்த ஆன்மீக தேடலில் ஈடுபட்டார். அதன் விளைவாக தனது 35வது வயதில் ஞானம் பெற்றார். மனிதகுலம் அமைதியாக வாழ 1958ஆம் ஆண்டில் உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவினார். வேதாத்ரி மகரிஷி தனது குரு டாக்டர் கிருஷ்ணராவிடம் சீடனாயிருந்து மானுட உடல், உயிர் பற்றியும் அவற்றால் நேரும் தீமைகளை விலக்குவதற்கான முறைகள் பற்றியும் கற்றார். 12 ஆண்டுகள் பயிற்சி பெற்று மக்கள் நலம் பெறும் வகையில் எளிய முறை உடற்பயிற்சி என்ற நூலை வெளியிட்டார். தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் 45 வயதுடைய ரம்யா வேலை சுமை காரணமாக முதுகுவலி, மன அழுத்தத்தை அனுபவித்தார். இந்த பிரச்சனைகளுக்கு யோக நலமுறைதான் சிறந்த தீர்வு என்பதை உணர்ந்த ரம்யா அனுபவம் வாய்ந்த ஒரு யோகா ஆசிரியரை அணுகினார். அவரது வழிகாட்டுதல் படி சில யோகா பயிற்சிகளை தினமும் மேற்கொண்டார். படிப்படியாக மன அழுத்தம், முதுகுவலி குறைந்து 3 மாதங்களுக்கு பிறகு ரம்யாவின் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் சமநிலை ஏற்பட்டு வாழ்க்கை தரம் உயர்ந்தது. யோகா நலமுறையின் செயல்முறை பயிற்சி. கோணாசனம் கை, கால், இடுப்பு பகுதிகளுக்கு புத்துணர்ச்சி தருகிறது. அர்த்த சக்கராசனம் கை, தோள்பட்டை தசைகளை இறுக்குகிறது. திரிகோணாசனம் பதட்டம், மன அழுத்தம் குறைக்கிறது. வீரபத்ராசனம் சகிப்புத்தன்மையை, தைரியத்தை, கருணையை தருகிறது. ஏகபாதாசனம் கவனத்தை அதிகரித்து கால்களை வலிமையாக்குகிறது. உத்கடாசனம் உடற்பகுதியை பலப்படுத்தி மன உறுதியை வளர்க்கிறது. பவனமுக்தாசனம் சிறுநீரக செயல்பாடு மேம்படுகிறது. யோக நித்ரா மன அமைதி மற்றும் மனசோர்வு குறைகிறது. பச்சிமோத்தாசனம் பின்னணி தசைகளை குறைக்கிறது. சிசு ஆசனம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் மலச்சிக்கலை போக்கவும் உதவுகிறது. வஜ்ராசனம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. புஜங்காசனம் முதுகின் நெகிழ்வை அதிகரித்து வலியை குறைக்கிறது. சலபாசனம் முதுகுத்தண்டு வலி மற்றும் இறுக்கம் குறைகிறது. பலகாசனம் உடலின் சக்தியை கட்டுப்படுத்துகிறது. கோமுகாசனம் பதட்டம் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. பாத கோணாசனம் சிறுநீர்ப்பை, மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் குடல் இயக்கத்திற்கும் உதவுகிறது. சூரிய நமஸ்காரம் 12 ஆசனங்களை உள்ளடக்கியது. இது உடல், மன ரீதியாக பல நன்மைகளை தருகின்றது. தினசரி பயிற்சி முறை. சூடுபடுத்துதல் வார்ம் அப் 5 நிமிடம், ஆசனங்கள் 15 நிமிடம், மூச்சு பயிற்சி 5 நிமிடம், தளர்ச்சி 5 நிமிடம். யோகா முறைகளிலிருந்து தோன்றிய யோகா நலமுறை சுகமான வாழ்வை ஏற்படுத்தும் ஓர் அற்புத கலை. ஆசனங்கள் உடல் வலிமையை அதிகரிக்கும். பிராணாயமா மனம் அமைதி பெற உதவும். தியானம் மன அழுத்தத்தை குறைக்கும். யோகா தெரப்பி மனித உடலின் சக்திகளை உயிரோட்டமாக மாற்றும் ஒரு மேன்மையான, உன்னதமான கலையாகும்.